பொதுவாவே சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசி நீங்க. சனிதான் உங்களோட ராசி அதிபன். சனிக்கு கடவுள் யாரு அப்படின்னா பரமேஸ்வரன். அப்ப யாரு பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணாலும் என்ன பரமேஸ்வரன் கிட்ட கேக்குறாங்க அந்த சனியை கொடுத்துருவோம். அப்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமையான விஷயம். நீங்க உழைக்கிறதுக்கு சலிக்கவே மாட்டீங்க, அதீதமா உழைக்கக்கூடிய ஆட்கள். கூடவே பாத்தீங்கன்னா வழிபாடோ வச்சுக்கோங்க. கடவுள் மேல நம்பிக்கை இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் மகர ராசி அன்பர்கள். அப்ப நீங்க வழிபாடு அப்படின்றது சிவ வழிபாடு வச்சுக்கோங்க. சிவனை எப்படிமா வழிபாடு பண்ணலாம்? எப்படி வேணாலும் வழிபாடு பண்ணலாமா ஈசனை? அதுல கணக்கே இல்லை. நீங்க சனிக்கிழமை தோறும் முடியலன்னா எந்த நாள் உங்களுக்கு முடியுதோ அன்னைக்கு சனிக்கிழமை தோறும் பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு போங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஈசனை ஆத்மார்த்தமா, ஐயா எனக்கு கடன் தீரணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு வசதி வாய்ப்பு அந்தஸ்து எல்லாமே அதிகரிக்கணும், செல்வாக்கு அதிகமாகணும், சொல்வாக்கு அதிகமாகணும், இப்படி நீங்க ஆத்மார்த்தமா வேண்டிட்டு நம்ம ஈசனை மட்டும் பெரிய கோயிலா இருந்தா ஈசன் தனி சன்னதி இருக்கும், அம்பிகை தனி சன்னதி இருக்கும். அப்ப ஈசன் அம்பிகை ஒரு சேர 21 முறை சுத்திட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. இது எவ்வளவு நாள்மா செய்யணும் அப்படின்னா, உங்களோட கடன் சுமையை பொறுத்துக்குமா. அதீத கடன் இருக்கு அப்படின்னா 48 வாரம் சனிக்கிழமை தோறும் பரமேஸ்வரன் அம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பல லட்சங்கள் தாமா கடன் இருக்கு, சில கோடிகள் கடன் அப்படின்னா 48 வாரம் போங்க.